எல் நீனோ. எது? லா நீனா. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லியா, நான் கேட்டு தொலைறேன். ஒண்ணுமே இல்லைங்க. பசிபிக் கடலோட கிழக்கு பகுதியில நிலவர ஒரு நிலையற்ற தன்மை தான் இந்த எல் நினோ லா நினா. சரி. இங்க நம்ம ஊர்ல பெய்யற மழைக்கும் கொளுத்தி எடுக்கிற வெயிலுக்கும் ஒரு காரணகர்த்தா தாங்க இந்த எல் நினோவும் லா நினோவும். அதுக்கு என்னப்பா? எங்கோ இருக்கிற பசிபிக் கடலுக்கும் இங்க இருக்கிற இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க சுருக்கமா பார்ப்போம். என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகின் பெரிய கடல் பசிபிக், இது நாம் அனைவரும் அறிந்தது. இந்த பெருங்கடல் பரப்பின் பெரும்பகுதி இந்த ரிங் ஆஃப் ஃபயர் என்று வர்ணிக்கப்படும் நெருப்பு வலயத்துக்கு உட்பட்டது என்பதை அவ்வளவாக யாரும் அறிந்திருக்க நியாயமில்லை. ஏராளமான எரிமலைகளும் நிலநடுக்கங்களும் அதை ஒட்டிய சுனாமி தாக்குதல்களும் அடங்கிய நாடுகள் இதனுள் அடக்கம். இந்த பெருங்கடல் ஈக்குவடார் என்று சொல்லப்படுகின்ற நிலநடு கோட்டில் அமைந்துள்ளது. வருடம் முழுவதும் சூரியனின் ஒளி இங்கே பட்டுக்கொண்டே இருப்பதால் இங்கே ஒரு அதீத வெப்பம் நிலவுகிறது. இங்கே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. சிலி, பெரு போன்ற நாடுகள் அமைந்துள்ள பசிபிக்கின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அதை வியாபார காற்று என்கிறார்கள். ஏனெனில் இயந்திர கப்பல்கள் வருவதற்கு முன்பு பாய்மர கப்பலையே பழங்கால வணிகர்கள் பயன்படுத்தி வந்தனர் என்பதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம். அப்படி அந்த வணிகர்களுக்கு வியாபாரிகளுக்கு உதவியதால் அது வியாபார காற்றானது. சரி, இந்த வியாபார காற்று என்ன செய்கிறது? இந்த வியாபார காற்று கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் போது போகிற போக்கில் கிழக்கு பகுதியில் உள்ள வெப்பத்தையும் மேற்கு பகுதிக்கு நகர்த்தி செல்கிறது. அந்த வெப்பம் அங்கே குறைவான அழுத்தங்களை உருவாக்கி ஆசிய, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நாடுகளுக்கு நல்ல மழையை தருகிறது. இது ஒரு வழக்கமான நிகழ்வு. பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கும் கடற்பரப்பில் அழுத்தம் குறைவாகவும், வெப்பம் குறைவாக இருக்கும் கடற்பரப்பில் அழுத்தம் அதிகமாகவும் இருப்பது இயற்கை. கிழக்கு பகுதியில் உள்ள வெப்பம் மேற்கு நோக்கி தள்ளப்படுவதால் கீழே இருக்கும் குளிர்ந்த நீர் மேலே எழும்பி வருகிறது. இதை அப்வெல்லிங் என்று சொல்கிறார்கள். இந்த குளிர்ந்த நீரோடு பைட்டோபிளாங்க்டன் எனப்படும் கடல்வாழ் தாவரங்களும் மேலே எழும்பி வருகிறது. அதனை சாப்பிடுவதற்காக ஏராளமான மீன்களும் மேலே வர அந்த சமயத்தில் தென் அமெரிக்க நாடுகளில் மீன் வளம் களை கட்டுகிறது. இப்படியாக நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வில் தான் ஒரு முட்டுக்கட்டையை போடுகிறது இந்த எல் நீனோ. என்ன செய்கிறது? இது வியாபார காற்றின் போக்கை முற்றிலும் தடுத்து நிறுத்துகிறது. அதனால் வெப்பம் மேற்கு நோக்கி நகர்த்தப்படாமல் கிழக்கு பகுதியிலேயே தங்கிவிடுகின்றது. இதனால் தங்கிவிட்ட வெப்பம் அதே பகுதியில் குறைந்த அழுத்தத்தை உருவாக்கி மழை, காற்று, சூறாவளி என தென் அமெரிக்க கண்டத்தின் நாடுகளை துவைத்து எடுத்து விடுகின்றன. அதேவேளை வெப்பம் செல்லாத மேற்கு பகுதி இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நாடுகள் கடும் வறட்சியை சந்திக்கின்றன. இந்த எல் நினோவுக்கு நேர் எதிரான வேலையை செய்வதுதான் லா நினா. என்ன செய்கிறது லா நினா என்றால், வழக்கமாக நடக்கும் வியாபார காற்றின் அந்த வெப்பம் கடத்தும் நிகழ்வினை இது வழக்கத்தை காட்டிலும் வேகப்படுத்துகின்றது. அந்த வெப்பம் அங்கே குறைவு அழுத்தத்தை உருவாக்கி ஆசிய, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நாடுகளுக்கு பெருமழையை தருகிறது. புயல், மழை, வெள்ளம் என சேதத்தையும் தருகிறது.
சுருக்கமாக சொன்னால் லா நினா மழையை கொடுக்கிறது, எல் நினோ மழையை தடுக்கிறது. பொதுவாக இந்த எல் நினோ லா நினா என்பது 20 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் எகிரி போன புவி வெப்பம், காலநிலை மாற்றத்தின் காரணமாகவே இது 7 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கடும் சேதங்களை விளைவித்து விட்டு செல்கிறது. இந்த எல் நினோ லா நினா விளைவுகளை முதலில் கண்டறிந்து சொன்னவர் சர் கில்பர்ட் வாக்கர் என்னும் இங்கிலாந்துக்காரர். வருடம் 1923. இயற்கை நிகழ்வே ஆயினும் இதில் மனித தவறுகள் பொதிந்து கிடப்பதை கண்கூடாய் உணர முடியும். பாதை மாறிய பயணம் போல் இயற்கை பாதையிலிருந்து மாறிப்போன மனிதன் பல்வேறு இன்னல்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறான் என்பதே ஆணித்தரமான உண்மை. இதுவரை இந்த காணொளியை கண்டு ரசித்த என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.